நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ரெஸ்யூமோட வெயிட்டேஜை எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக நம்ம ஓனாக 2 to 3 ப்ராஜெக்ட்ஸை நம்ம பில்ட் பண்ணணும், அதை ரெஸ்யூமில் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ அதில் எப்படி ப்ராஜெக்ட்ஸை சூஸ் பண்ணணும், எதனால் ஓன் ப்ராஜெக்டை பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ ஸோ 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னா, இப்போ உங்களுக்கு மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி தெரியும், வெப் ஆப் டெவலப்மெண்ட் பற்றி தெரியும், இப்போ பைத்தான் தெரியும், ஏஐ தெரியும் அப்படின்னா, ஸோ இதை பேஸ் பண்ணின ஏதாவது 2 to 3 ப்ராஜெக்ட்ஸ் நீங்களே ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தாலும் ஒரு ரியல் ஃபங்க்ஷனாலிட்டியோட க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறீங்களோ அப்போ அதில் இருக்க நோக் அண்ட் கார்னர்ஸ் உங்களுக்கு தெரியும். அதை பற்றின கொஸ்டின்ஸ் கேட்குறப்போ கிளாரிட்டியாக நீங்கள் பதில் சொல்வீங்க. காப்பீடு ப்ராஜெக்ட்ஸை விட நீங்கள் ஓனாக ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே பெட்டராக இருக்கும். உங்களோட ரெஸ்யூமோட வெயிட்டேஜை அதை இம்ப்ரூவைஸ் பண்ணணும். எனக்கு டொமைன் தெரியும் ஆனால் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ப்ராஜெக்ட்ஸில் டிஎம் பண்ணுங்கள், உங்கள் லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் சென்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.